பக்தர்வரன் சாயலணிந்து மகிழ்ந்து பாடி நச்சூதனின் பின்னே நடந்து பக்தர்வரன் சாயலணிந்து மகிழ்ந்து பாடி நச்சூதனின் பின்னே நடந்து பொன்மயமாய் விளங்கிடும் பொற்றளமா வீதிதனில் பொன்மயமாய் விளங்கிடும் பொற்றளமா வீதிதனில் போற்றி ஆர்ப்பரிப்போம் பொன்னின் மூடி சேவை செய்யும் மாளிகை சுற்றி வர சிங்காசனங்கள் சுதந்திர சாற்ற ஒன்னா சொர்க்க இன்பங்கள் சுற்றி வர சிங்காசனங்கள் சுதந்திர சாற்ற ஒன்னா சொர்க்க இன்பங்கள் ஜோதிலோகம் சேர்ந்திடலாம் ஜோதிமயமாகிட ஜோதிலோகம் சேர்ந்திடலாம் ஜோதிமயமாகிட தேய கீதம் பாடிடலாம் தேயம் பெற்றோர் ஏகிடலாம் தங்கமாகினே பரலோக தூதர் பாத சேவை செய்யும் மாளிகை பரமராஜன் தங்கமாகினே பரலோக தூதர் பாத சேவை செய்யும் மாளிகை மாளிகையில் வாழுவோரில் வஞ்சனை இல்லை சாவு பசி துக்கமே இல்லை அம்மாளிகையில் வாழுவோரில் வஞ்சனை இல்லை இருளில்லா இன்ப நாடு அருளொளி வீசுமங்கு இருளில்லா இன்ப நாடு அருளொளி வீசுமங்கு இன்ப லோகம் இன்னலில்லா இன்பவனே பரமராஜ் தங்குமகிமை பரலோக தூதர் பாத சேவை செய்யும் மாளிகை பரமராஜன் தங்குமகிமை பரலோக தூதர் பாத சேவை செய்யும் மாளிகை. நீங்க அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல கதாவே இந்த காரண கந்தைகளை செலுத்துகிறோம். மீண்டும் இந்த அதிகால இந்த காலவேளையிலே துதிக்க சோதரிக்க கற்றுவிட்ட மகாபிரி கிருமிக்காக சோதரிங்க தாவே இப்படி விலையேறு பெற்ற வார்த்தைகளை சத்தியத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். தேவன் இந்த பூமியில இறங்கி ஆண்டவரை எங்களை மனக்கண்களை திறந்ததுக்காய் சோதரிக்கிறங்க தாவே ஆண்டவரை எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக தேவன் இந்த பூமியில இருக்கிற இந்த கடைசி தரத்துக்காய் கொடான கொடி சோதரம் கர்த்தாவே உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் யார் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை பேரும் இந்த விலையேறப்பட்ட சத்தத்தை சத்தியத்தை இறக்க மாட்டேங்கதா நாங்கள் அல்ல நீர் ஒரு மாத்திரம் மையப்படும் எல்லா விதமான தார்மாரின் ஆவிகள் உபச்சாரத்தின் ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் குருட்டு ஆவிகள் செவிட்டு ஆவிகள் பொல்லாத மார்க்க பேதைகள் ஆவிகள் துர்மார்க்கத்தின் ஆவிகள் விக்கிராதன் ஆவிகள் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்பட்டு இருப்பதாக கர்த்தர் நாம மாத்திரம் ஏற்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Once again I greet you from India, all over the world, in the name of our Lord and Savior Jesus Christ. Today also we are going to discuss about important topic regarding to what will be going to happen very soon. And there are two important things we must understand today. That is how the word manifests in flesh and how the word exhibits himself in the form of the body and how the word successfully declared his life in the form of the truth. So these are the important topics we are going to discuss. How the word manifests in flesh. வார்த்தை எப்படி மாம்சமானார். How the word will come as in the body of Christ. வார்த்தை எப்படி கிறிஸ்துவின் சரீரமாக மாறினது. வார்த்தை எப்படி சத்திய ஆவியானார். So these are the important topic. Hope we have to discuss very thoroughly. So how word manifests in flesh. How the word exhibits himself in the form of the body of Christ. And how the word has come to the world in the form of the spirit of truth. So for that I want to quote some words from the Bible, and please read John chapter 1, the verse 1 and 14. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Please read all the words and we'll come to the word of God. Yes. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் எல்லாரும் வசனத்தை குறிச்சுடுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் தி ட்ரையல், ஒரு அருமையான ஒரு ட்ரையல் போட்டுக்கலாம். அதுல ஒண்ணு வந்து வார்த்தையின் மாம்சம், வார்த்தையின் சரீரம், வார்த்தையாகிய சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றமானது. So these are the important things. கூட்டி வைக்க வேண்டாமா? Now, First John chapter 1 the verse 1. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And so these are the important things. 1 யோவான் வாசிங்க. 1 யோவான் 1 படி. First John chapter 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். First Timothy chapter 3 the word 16. First Timothy chapter 3 the word 16. 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Hallelujah. Quick. 16. அன்றியும் தேவ பக்திக்கு ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். So this is our worship. நம்முடைய ஆராதனை எதன் அடிப்படையில் இருக்கணும்? God manifested in flesh. தேவன் மாம்சத்திலே. அன்றியும் தேவத்துக்கு ரகசியமானது யாவது ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. The worship, the adoption, நம்ம அவர் ஆராதிக்கிற ஆராதனை அடிப்படையே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God manifested in flesh. திருப்பி படி. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது. இப்ப நாம இருக்கிறது தேவபக்தி அவபக்தியா? எப்படி? தேவபக்தினா என்ன செய்யணும்? கடவுள் மாம்சத்தில் வந்துட்டா நீ விசுவாசம் தான் தேவபக்தி. அவர் என்ன வரலன்னு சொல்லிட்டு தானே அது அவபக்தி. பயபக்தி இருக்குது, அவபக்தி இருக்குது, தேவபக்தி இருக்குது, பக்தியா இருக்குது. நாங்க பக்திமானா இருக்கிறோம். எந்த பக்திப்பா? தேவபக்தியா, அவபக்தியா, பயபக்தியா? This is very important things. வாசிங்க. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது. அன்றியும் தேவபக்தி ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ இது எல்லாமே the first chapter சொன்னேன். வார்த்தை எப்படி மாம்சமானார், அதுக்குள்ள வசனத்தை சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வார்த்தை சரீரமாக்கப்பட்டது. The body of Christ. வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சிறுவருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகி சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இப்போ நம்ம முதல்ல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும், 1 யோவான் 1:1 வாசித்தோமே. இது எல்லாமே வார்த்தையின் மாம்சத்துக்குரியது. The word manifested in the flesh. How the word came in the form of the flesh, and what happened to the flesh, and what are things has been done by the flesh of God. And these are the expression which are read. John chapter 1 the verse 1 and 14, and 1 John chapter 1 the verse 1, 1 Timothy chapter 1 the verse 16. And these are the concept explain how the word manifests in flesh. Now
In Ephesians chapter 4, the verse 12 says, this is the body of Christ. Once again. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவோ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாருக்கு என்னது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், நாங்கள் சுவிசேஷ வேலை செய்கிறோம். சார் only 4 posts available. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீர சபையை பக்தியுறுத்தலை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் ஆமென் சிலரை வேட்பராகவும் ஏற்படுத்தினார். இதை நம்ம யாருன்னு பார்த்தா சுவிசேஷத்தை சொல்லணும். ரைட். ஒருத்தி புஸ்தகம் எபேசியன்ஸ் chapter 4 verse கரெக்டா? Right. For the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, and he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. ஐயா, இதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. வார்த்தை மாம்சம், வார்த்தை சரீரம், வார்த்தையினுடைய சத்திய ஆவியானவர். இந்த 3 தான் நம்ம எடுத்துக்கொண்ட பாடம். சிலத இந்த flesh and body கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிட்டு then I go some deep things in the spirit of truth. எனக்கு கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த சில பாடத்தை நான் அப்போ சொன்னோம், திகுதரிசியோ சுவிசேஷகனோ போதுங்கிறோம், நீங்க பார்க்குற மாதிரி பரிசுத்தவனோ நீதிவானோ நல்லவனோ அப்படிலாம் கிடையாது சார். கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவன், அவர் சில பாடத்தை சொல்லி கொடுத்தாரு, அதை டீச் பண்ணிட்டு நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு. தட் இஸ் மை ஒன்லி ஒர்க். நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னுடைய எண்ணம் வந்து உலகம் சபையை சாதிக்கணும், கோடானு கோடி விசுவாசிகளை சம்பாதிக்கணும், அதெல்லாம் கிடையாது. நத்திங் 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 நத்திங். அதுக்காக கடவுளுக்கு அனுப்பல. நம்ம கேட்டதை சொல்லணும், நம்ம மேல ரத்தப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தில் ஒரு காரியம் நடக்க போகிறது. சீக்கிரத்து சபைக்கு வேண்டிய காரியங்கள் 7 உண்டு, இனிமேல் சபைக்கு வேண்டிய காரியங்கள் 7 உண்டு, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்து ஒன்று உண்டு, அப்படி மனைவி ஒருத்தி உண்டு, ஆயத்தம் வந்து ஒன்று உண்டு, ரகசிய வருகை ஒன்று உண்டு, சிற்சி சுவாதனம் உண்டு, அழிவு அழியாமை சுதந்திரிக்கிறது உண்டு, சரீர மீட்பு உண்டு. இவைகளை எல்லாம் நாங்க கண்டதையும் கேட்டதையும் சொல்லணுமே தவிர நத்திங் அவர் வேற எதுவுமே என்னுடைய வேலை கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் தி திங்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இதுவரைக்கும் வார்த்தை மாம்சத்தை குறித்து பார்த்தோம், வார்த்தையுடைய சரீரத்தை குறித்து பார்த்தோம். Now we are going to discuss about everything from the Bible. John chapter 14, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். Thank you Jesus. John chapter 14, Lord say, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளை அவருக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அடுத்து 16-13. John chapter 16 the verse 13. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Now so these are the words. So I want to just read in English, then we'll go for the message. John chapter 14 the verse 16 and 17. And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive, because it seeth him not, neither knoweth him, but ye know him, for he dwelleth with you and shall be in you. And 16 the verse 3 says, and these things will do unto you, because 13.
Howbeit, when the Spirit of truth is come, he will guide you into all truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall be he speak, and he will show you things to come. இனி வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு போட்டிருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு he shall show you, உனக்கு காட்டுவார், படம் போட்டு காட்டுவார். தமிழ் எப்படி போட்டது? அறிவிப்பார்னா சொல்லுவார், பட் இங்கிலீஷ் he will show you, படம் போட்டு காட்டுவார். ஹalleluya, அப்படியே படம் போட்டு காட்டுவார். Now I want to take the topic very thoroughly. So now the word manifestation first. ஆதியிலே வார்த்தை இருந்தது. When the word was there was a fire. The word is surrounded by the Spirit of God. தேவ ஆவியானவர், the Spirit of God. தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர், தேவ ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். So all the spirits are surrounding the word. Now when the word has to come to the form of the flesh, there must be a prophecy. So God has to manifest in the form of flesh in the word, and he sent the prophet. God பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக, இப்போ வார்த்தை மாம்சமாக பூமிக்கு வருவதாக தேவன் தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். And Isaiah said, இதோ ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள். Hallelujah. So the word flesh is fulfilled of the prophecy. When the prophecy has been fulfilled, the word manifests in flesh. வார்த்தை மாம்சமான உடனே when the 30 years, வார்த்தை மாம்சத்தை மூணா பிரிக்கலாம். 30 years, 3.5 years and 40 days. அந்த 30 years வரைக்கும் 30 வருஷம் வரைக்கும் எந்த அப்போஸ்தலரும் கூட இல்லை. அந்த 30 years முடிஞ்ச உடனே அந்த வார்த்தை மாம்சமானது, the word flesh, hallelujah, ஏற்கனவே நல்ல கவனிங்க பிரதர், நல்ல செய்தி கவனிங்க. அவருடைய வார்த்தை மாம்சம் கொண்டதாக வனாந்தரத்தில் சத்தமாகிய யோவான் சானகனை பரலோகம் பூமியிலே ஆயத்தமாக வைத்திருந்தது. ஹalleluya. அவன் வனாந்தரத்தில் சொல்கிறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற இவரே, இயேசு அனுப்பப்பட்டவர் இவரே, வனாந்தர சத்தம் இவரே, வார்த்தை மாம்சம் வருகிறவர் இவரே. He was standing near the Jordan and proclaimed the baptism. Hallelujah. We may ask one question today. Brother, you have preached the whole world. There is no church. Then how can we give the baptism? Listen my brothers, நல்ல கவனிங்க. சபையில பிரசங்கம் பண்ணுகிற நீங்க எப்படியா ஞானஸ்நானம் கொடுக்கறான்னு நீங்க கேட்கலாம். சார், சபையானது ஞானஸ்நானத்துக்கு பிந்தினது, ஞானஸ்நானமே முந்தினது. ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி நிறைவேற்றுவது. யோவான் ஸ்நானமிட்ட வார்த்தை மாம்சமே கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே வார்த்தை மாம்சம் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றதுனாலே, நண்பர்களே, ஞானஸ்நானம் என்பது சபைக்கு உரியது மட்டுமல்ல, அது சபைக்கு முன்னே இருக்கபடினாலே உலகத்துக்கு முன்பாக செய்தி பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உரிமை பெற்றிருக்கிறோம். ஹalleluya, hallelujah. These are the important things we have to be prove the word of God. கொஞ்சம் ஆழமா சில காரணத்தை பேசி தீர்வமா முடிக்கணும் கர்த்தர் தீர்மானித்திருக்கு. இப்ப வார்த்தை மாம்சம் பூமியில நின்றுச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் when the spirit is coming in the form of dove in the word flesh, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வார்த்தை மாம்சத்தோடு இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை மாம்சத்தோடு புறாவை போல இறங்கின பிறகுதான் நண்பர்களே மறுரூபம், மன்னிப்பு,
மீட்பு, ரட்சிப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் 40 நாள் பூமியில சுற்றி உலாவி அந்த மாம்சமானது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க முடிந்தது. ஹalleluya, hallelujah. Now the word is in the form of the flesh. வார்த்தை யார் ஆயிட்டாரு? பரலோகத்துல இல்ல, பரலோக சாட்சி பிதா வார்த்தை ஆவி, வார்த்தை மாம்சமாயிட்டு ஆவியார பிதாவுல இறங்கிட்டாரு. என்னை கண்டு பிதா கண்ணன்னு சொல்லி சாட்சிட்டாரு. இவன் பரலோகத்துல யாரும் இல்ல, பிதா இல்ல, வார்த்தை இல்ல, பரிசுத்தாவி இல்ல. பிதாவும் வார்த்தை பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எம்பெருமான் பூமியில் நின்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வார்த்தை மாம்சம் இயேசுவின் நாமத்திலே பூமியில் நின்ற பொழுது பரலோகத்திலே வார்த்தை இல்லை, பரலோகத்திலே பிதா இல்லை, பரலோகத்திலே ஆவி இல்லை. ஹalleluya. எங்க சார் திருத்துவம் இருக்கு? Why the Trinity? செத்துவர உபதேசம், திருத்துவ உபதேசம். ஹalleluya. தெற்கில தூக்கி வீசப்படும் உபதேசம், திருத்துவ உபதேசம். ஹalleluya. கட்டுப்படுத்த வேண்டிய உபதேசம், திருத்துவ உபதேசம். தூக்கி தூக்கி வீச வேண்டிய உபதேசம், திருத்துவ உபதேசம். எங்கயா இருக்கு திருத்துவ உபதேசம்? ஹalleluya. When the word manifests the flesh, வார்த்தை மாம்சமான பொழுது, can you prove the word of God? வார்த்தை மாம்சமான பொழுது என்னை கண்ட பிதாவை கண்டார். வார்த்தை மாம்சமானார், ஆவியான பரலோகத்தில் இறங்கினார். When the word was in the form of the flesh on the earth, why is the word in the heaven? பரலோகத்தில் வார்த்தை எங்கே? பரலோகத்தில் பிதா எங்கே? பரலோகத்தில் ஆவியானவர் எங்கே? He was stand on the earth in the form of the flesh. How Daniel says 3, 4, 5, 6, I am a fool. நீ சொல்ல கேட்கிற முட்டா பசங்களா சார்? பிதா இருக்காரு, குமார் இருக்காரு, பரிசுத்தாவி இருக்காரு, எங்க இருக்காரு? வார்த்தை மாம்சம் கொண்டு நின்ற பொழுது வார்த்தை மாம்சமானார், ஆவியான பரலோகத்தில் இறங்கினார். என்னை கண்டு பிதா கண்டு இயேசு சாட்சியிட்டார். பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பது வார்த்தையின் மாம்சமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹalleluya. அதை பரிபூர்ணமாக அறிந்து கொண்டதுதான் கிறிஸ்துவின் சரீரமாக சபையை தவிர. ஹalleluya. பிதாவையும் வார்த்தையும் பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்து மாம்சமானதை அறிந்து கொண்டது மட்டுமே கிறிஸ்துவின் சரீரமாக சபையை தவிர நீங்கள் சாக்கட குப்பையா. ஹalleluya. தூக்கி வீசப்பட வேண்டிய காரியங்கள், தெற்கில் வீசப்பட உபதேசத்தை நடுவிட்டு வந்து சபையோட எங்கேயா இருக்குது? சபை இல்லவே இல்லை, சாவரம் செத்து போய்விட்டது. மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ the fulfillment of வார்த்தையின் மாம்சத்தினுடைய பரிபூர்ணமே என்னவென்று சொன்னால், பரலோகத்திலே சாட்சிகள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்று பூமியில ஆவி, ஜலம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிவுக்கு கொண்டு வந்து மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், மறைமாறி வெளிப்படுத்த சொல்லக்கூடிய அந்த 7 நிலைமைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வார்த்தை மாம்சத்தில் இறங்கினார். ஹalleluya, ஹalleluya. நம்பர் 2, நல்ல கவனி பைபிளை படிங்க. எருசலேம் தேவாலயத்துல வேதபாரர் இருக்கிறார், பரிசேயர் இருக்கிறாங்க, மகாபுர ஆசாரியர் இருக்கிறார். சார், ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தச்சுடுக்கமான தலைமையில் இறங்கினாரு? ஏன் உன் தலைமையில் இறங்கல? நீ மகாபுர ஆசாரியர் தானே, ஊரில் நீ போட்டுட்டால, நீ தான் பெரிய பெரிய ஆசாரிய, உனக்கு விசுவாசி வர்றா, ஏன் வாரம் இருந்து பரிசுத்த ஓமன் இறங்காரு? இறங்க மாட்டாருப்பா. ஹalleluya. பரலோகம் அவர் இறங்கக்கூடிய ஒரு மாம்சத்தை அனுப்பின பிறகு எருசலேம் தேவாலயத்தில் உள்ள வேதமான பரிசுத்தர் இறங்காதது போல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இனி பரிசுத்தர் ஒருவர் தனது இறங்கவே மாட்டார். ஹalleluya, ஹalleluya. God is always God. தேவன் என்று பேசவே. பரிசுத்தர் இறங்குவதற்கு ஒரு தலை ரெடியா இருக்கு சார். அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து.
அவர் வார்த்தை மாம்சம், அவர் தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுதல். அவரு மேலதான் பரிசுத்தர் புறாவைக்குள்ள இறங்குவாரே தவிர, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகாபுரநாசர் இருக்கிறானே, அண்ணா காய்வால இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அண்ணாவும் காய்வாவும் பிரதநாசனாயும் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம்ப்பா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் ஒன்றால் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் ஒன்றால் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றடிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். எடுத்தியாப்பா? ஏன்னா இப்படி இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணாவும் காய்வாவும் எப்பா வாசி. லூக்கா 3:2. கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்கணும். லூக் சாப்டர் 3:2 வாசிங்க 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 வாசிங்க. லூக் சாப்டர் 3:2 வாசிங்க. குயிக். லூக்கா 3:2 சொன்னோம். அண்ணாவும் அண்ணாவும் காய்வாவும் அண்ணாவும் காய்வாவும் பிரதநாசன் இந்த காலத்தில் வராந்தத்திலே சகரியாவின் குமாரனை யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அண்ணாவும் காய்வாவும் பிரதனாசாரிய கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? சொல்லுங்கப்பா. சகரியாவின் குமாரனாகிய ஏன் கர்த்தருடைய வார்த்தை அண்ணாவும் காய்வாவும் போகல? ஏன் பரிசுத்தர் பரவ போல் எரிச்சல் உள்ள வேதபரம் பரிசின் தலை இறங்கல? சொல்லுங்க சார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. வார்த்தையின் மாம்சத்தின் மேலே மட்டுமே பரிசுத்தர் போல இறங்குவார். அப்போஸ்தலர் தலை மேலே மட்டுமே பரிசுத்தர் அக்கினி போல இறங்குவார். இந்த மெய்யான குணத்தில் மட்டுமே சத்தியாவில் இறங்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை நான் கண்டேன். அதுக்கு நாம சாட்சியா இருக்கிறோம். 2024 சத்திய வேதத்தோடு பூமியில் இறங்கினதை கண்டேன். உலகம் அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இந்த மெய்யான குணத்தை விட்டு வெளியே போக மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. I feel the presence of God. இந்த சத்தம் சும்மா போகல சார். That can shake the whole world. Nation to nation, language to language, people to people. This will go on very soon. Hallelujah. Hallelujah. அண்ணாவும் காய்வாவும் அண்ணாவும் காய்வாவும் பிரதான ஆசாரியராகி இருந்த காலத்தில் அண்ணாவும் காய்வாவும் பிரதான இந்த காலத்தில் வராந்தத்திலே சகரியாவின் குமாரனை யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆமென். வார்த்தை எங்க போகுது? வார்த்தை எங்க போகுது? சொல்லுங்க. சகரியாவின் குமாரனை சகரியாவின் குமாரனாகி யோவானுக்கு. அவன் கேள்வன் இல்ல, அவன் சேராதன் இல்ல, மகாபிரதான ஆசாரியன், அவன் மகாபிரதான ஆசாரியன் இல்ல, அவன் அப்பா மகாபிரதான ஆசாரியன். அவன் தலைக்கு போகாம சகரியா விட்ட வார்த்தை போகாம சகரியா குமாரனாகி யோவானுக்கு ஏன் கூறன்னு சொன்னால் அவரே வராந்தது சத்தம். ஹல்லேலூயா. அவரே அவருக்கு வழியாய்த்து தகுதி பெற்றவன். அவரே அவருக்கு முன்னோடி. அவரே
ஹalleluya. பரலோகம் ஒருவன் அனுப்பிவிட்டால், பரலோகம் ஒரு சாட்சித்து விட்டால், பரலோகம் ஒரு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கடமை உண்டவருக்கு உண்டு. ஹalleluya, hallelujah. If the heaven sends something for the earth, the heaven has a right to keep the person in its own power and authority. Nobody can overcome that. Hallelujah, hallelujah, Hallelujah. what a wonderful God. வார்த்தை மாம்சம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றிருந்தது. வார்த்தை சரீரம் அக்கினிமய நாவலை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றிருந்தது. யோவான் 16:13, யோவான் 14:17 வாசித்தது போல சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றோடு அனுப்பி சொன்னாரே, அவரை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒரு தகுதி உள்ள கூடாரமாகிய மெய்யான கூடாரத்தை தேவன் 2021 ஜூலை 24 இந்த பூமியிலே போட்டார். ஹalleluya, hallelujah. சத்திய ஆவியாகிய இடா அது பேர் சொன்னாருப்பா, எங்க இருக்கிறாரு? God is proved his hand. தேவன் வார்த்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். God has vindicated. தேவன் ஊழியத்தை சாட்சியிட்ட காலம் உண்டு, தேவன் ஊழியத்தை நடத்தின காலம் உண்டு. இது தேவன் தன் ஊழியத்தை நிரூபிக்கிற காலம். ஹalleluya, God is going to prove. நல்லா கவனிக்கணும். வார்த்தை மாம்சமான இயேசு கிறிஸ்து காலம், வார்த்தை சரீரமாயிருந்த எபேசில் இருந்து லவோதிக்கா வரை இருந்த 7 குத்துவிளக்குகளின் காலம், 7 நட்சத்திரங்களின் காலம். நண்பா, இவைகளுக்கு பின்பு வார்த்தையில் இருந்து சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றம் அசைவதற்காக தேவன் போட்ட ஒரு மெய்யான கூடாரம் உண்டு. அதை தேவன் 2021 ஜூலை 24 எங்களுக்கு காண்பித்தார். ஹalleluya, ஹalleluya. இது மனுஷன் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, இது என் மூளை இல்ல. God can show the day. தேவன் இவனை காண்பிப்பதாக என்னை விட்டு எல்லாவற்றையும் எடுத்தார். God can do everything. I was an orphan, ஒரு அனாதை போல, ஒரு பரதேசி போல. I was on the road. Then the heaven opened and I can see the death in my life. Ha! God can remove something from me and show the truth. This is the royal message. இனி பூமியிலே நண்பா, இப்பொழுது பூமியிலே வார்த்தை மாம்சமும் இல்லை, வார்த்தைக்குரிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் இல்லை. இன்னைக்கு வார்த்தையிலிருந்து வந்த சத்திய ஆவியாகிய ஒருவர் மெய்யான கூடத்தில் வாசமா இருக்கிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹalleluya. understand the message of God. வார்த்தை மாம்சமான பொழுது பரலோகத்தில் சாட்சியிட்ட 3 காரியங்கள் பூமியில நிறைவேறுவது போல கிறிஸ்து சரீரமாய் சபை பூமியில் இருந்த பொழுது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அடையாளங்கள், அற்புதங்கள், ஊழியங்கள், கனிகள், மரங்கள், ஜீவன் கனி புசிக்கிற காரியங்கள், குத்துவிளக்குகள், நட்சத்திரங்கள் இருந்தது போல நண்பா, சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளர் பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு மெய்யான கூடாரத்தை கண்டு, அந்த மெய்யான கூடாரத்துக்குள் ஆட்டுக்குடன் 7 கண்களும் அசைவாட கண்டேன். அந்த ஆட்டுக்குடன் 7 கண்களும் காலத்தில் சத்தியத்தையும் கடைசி வெளிச்சத்தையும் தேவராஜன் இடத்தையும் மனவாள குடிக்கிற இடத்தையும் மனவாட்டி ஆயத்தாரையும் சத்திய ஆவியாகிய வேறொரு அசைவாட இடத்தையும் நித்தின் தீர்ப்பாதையும் இந்த பூமியிலே 2021 ஜூலியத்தில் கண்டேன். ஹalleluya, ஹalleluya. தேவன் இதற்காக
இந்த சதுர்முதாக death cannot stand. மரணம் நிற்க முடியாது, நாசம் நிற்க முடியாது, பாதாளம் தன் பவரை காண்பிக்க முடியாது. Hallelujah! Because God sent the final spirit. தேவன் வார்த்தையுடைய முதல் பரிபூர்ணமாகிய வார்த்தை மாம்சத்தை அனுப்பி மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் மரணத்தையும் மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுந்து நிரூபித்து சென்றார். ஹalleluya! தேவன் வார்த்தை சரிவ சபை அனுப்பி அடையாளத்தினாலும் அற்பத்தினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் கிருபையினாலும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆகியோரை அனுப்பி ஜென்ம சரீரத்தை ஆவி மாம்ச சரீரத்தை ஆவிக்கு சரீரம் மாற்றி உயிர்த்தெழுதலுக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya! நண்பா, சரீர மீட்புக்காக சிற்சின் சோதனத்துக்காக தேவசரை பெற்றுக்கொள்வதற்காக ஆட்டுடைய கல்யாணத்துக்காக மனித ஆயத்தமாவதற்காக ஆவியான மனவாட்டி இணைவதற்காக தேவன் 2021 ஜூலை 24 இந்த மெய்யான குணத்தை அனுப்பி சத்தியாவியாகிய வேறொரு புதிக்கு அனுப்பினார். ஹalleluya! 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 பக்தன் அழகாக ஒரு பாடலை பாடினார். பூவி மீதில் சரீரமிப்பு என்று காண்போ என ஏங்கோ. பூவி மீதில் சரீரமிப்பு என்று காண்போ என ஏங்கோ. மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியால் சேர்த்திடவே. மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியால் சேர்த்திடவே. ஹalleluya! வார்த்தை மாம்சம் இயேசு கிறிஸ்துவில் இருந்த பொழுது வேதவரம் பரிசில் இருந்தார்கள். யோவான் இருந்த பொழுது அன்னாவும் காய்பாவும் இருந்தார். அப்போஸ்தலர்கள் சுவிசேஷகர் போதும் இருந்த பொழுது உலகத்தின் ஸ்தாபனம் இருந்தது. நண்பர்களே, இன்றைக்கும் சபைங்கிற போர்வையிலே உலகத்தை என்னவன் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வேலையை எல்லாம் முடித்தவராய் சத்தியாவியாகிய வேறொரு தேர்ச்சிவாளத்தில் தன் பொறுப்பை கொடுத்து ஆவியானவர் மனவாட்டியோடு இடைவதற்கான ஒரு ரகசிய வேலையை பூமியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ரகசிய வருகையிலே நாம் இணைத்துக் கொள்வதற்காக தேவன் இந்த மெய்யான கூடாரத்தை பூமியிலே போட்டார். அதை எங்கள் கண்களுக்கு 2021 ஜூலை காட்டினார். அந்த 7 காரியங்களும் ஆட்படி 7 கண்களா இருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்கு உள்ள திராளத்திலிருந்து நன்றி சென்று கடமைப்பட்டிருக்கிறேன். ஹalleluya! வாட் எ வண்டர்ஃபுல் காட். இப்பொழுதுதான் வார்த்தையானது பரிபூர்ணம் அடைய போகிறது. ஒரு ட்ரையாங்கிளை போட்டுவிட்டோம் அப்படின்னா, இதை ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டீங்கன்னா, இது ஃபுல்லா வார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வார்த்தை மாம்சம் வச்சுக்கிடுங்க, இதை வார்த்தையின் சரீரம் வச்சுக்கிடுங்க. இது என்னது? வார்த்தைக்குரிய சக்தி ஆவியானவர். அல்லேலூயா! வார்த்தையின் மாம்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையின் சரீரமானது அவருடைய சரீரமாகிய சபை. வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சத்திய ஆவியானவரால் மட்டுமே வார்த்தைக்குரிய மனவாட்டியை ஆயத்தமாக்க முடியும். அல்லேலூயா! ஹalleluya! இதை எப்படி காட்டினார்னா, நல்ல பைபிள் படிங்க, கொஞ்சம் பொறுமையா படிங்க. டேக் தி புக் ஆஃப் ரெவெலேஷன் சாப்டர் 5. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். ரெவெலேஷன் சாப்டர் 5. Revelation chapter 5. கொஞ்சம் பொறுமையா படிப்போம். ஒன்றுதே படிக்கணும். அன்றி உள்ளுபுறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய அலங்கரத்தை கண்டேன். பாத்தீங்களா? கண்டேன். பார்த்துக்கலாம். அவர் ஒன்று காட்டுவார். ஒருத்தனை காட்டி அவன் சொல்லுவான், நான் கண்டேன் பாம்பா. யோவான் என்ன சொல்றான்? கண்டேன். ஆளுக்குள் போனேன், அவரை பார்த்தேன்.
ஒட்டகை மேல் உடைய எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிளி காட்டு குசிட்டு இருந்தா பாரு, அவன் தான் பெரியவன். வாசி. அன்றி உள்ளுபுறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மலைகளிலே கண்டேன். புஸ்தகம் திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது there is a lot of difference between a strong angel and a mighty angel. வெளிப்படுத்தல் 5ல 2ஆம் வசனத்துல strong angel என்ன போட்டிருக்கு? பலமுள்ள உடைக்கும் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இப்போ வெளிப்படுத்தல் 10ல mighty angel, வெளிப்படுத்தல் 10:1ல mighty angel, வெளிப்படுத்தல் 5:1ல strong angel. A strong angel can shout, a strong angel can proclaim, a strong angel can shout, but a mighty angel has the book in his own hand. ஆனா பலமுள்ள தூதனுக்கு என்ன புத்தகம் இருக்கும்? Hallelujah. So in the next episode or the next message I'll speak how to identify the angel, the worshipping angel, the defense angel, and the helping angel, and the strong angel, and the mighty angel, and the church angel. இப்படி 7 விதமான தூதர்கள் உண்டு. உதவி செய்கிற தூதர்கள், பாதுகாக்கிற தூதர்கள், நம்மோடு இருக்கிற தூதர்கள், வல்லமுள்ள தூதர், mighty angel, சபைக்குள்ள தூதர்கள், யுத்தத்துக்கான தூதர்கள். இதெல்லாம் இதை நம்ம ஒரு நாள் பேசும். இப்போ அது நம்ம டாபிக் என்ன? வார்த்தையின் மாம்சம் என்றால் என்ன, அதோட நிலைமை என்ன? வார்த்தை சரீரம் என்றால் என்ன, அதோட நிலைமை என்ன? வார்த்தையில் வந்த சத்தியாவியர் யாரு, அவர் எங்க குடியிருப்பாரு, அவருடைய நிலைமை என்ன? இது 3 தான் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையுடைய சரீரம் கிறிஸ்து சரீரமாகிய சபை. வார்த்தையுடைய சக்தி ஆவியானவர் எங்கே குடியிருப்பார், அவருடைய வேலை என்ன, அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் படிங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம் பொறுமையா படிங்க. உள்ளுபுறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலயத்திலே கண்டேன். It was sealed with 7 seals. உள்ளே எழுதிருக்கு, வெளியே என்ன எழுதிருக்கு? வெளியே என்ன எழுதிருக்கு? வெளியே அட்ரஸ் இருக்கும், பேர் இருக்கும், யார் அனுப்புறா, எங்க கொண்டு கொடுக்கணும், இவ்வளவுதான் வெளியே இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? ஒவ்வொரு சாப்டர் இருக்கும், தொடக்கம் இருக்கும், நடுப்பகுதி இருக்கும், முடிவு இருக்கும். அல்லேலூயா. ஆமா. இப்போ நான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா நான் யாருக்கு அனுப்புனோ எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் எழுதிருக்கேன்னு சொல்லி. அல்லேலூயா. கரெக்டா? எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் வாங்கி படிக்கிறான் பாருங்க, அவனுக்கு படிச்சு பிறகுதான் தெரியும். எழுதுனவனுக்கு படிக்கிறவன் படிக்கும் முன்னாலே தெரியும். இதான் உலக தோற்றம் முன்பான காரியம். படிக்கிற பாருங்க, உலக தோற்றம் முதல் காரியம். அதை படிச்சு எங்க போறது தீர்மானிக்கிற பாருங்க, அதான் இனி வரும் உலகம். அல்லேலூயா. இந்த 3 பேசுற டாபிக் பேர் என்னதுப்பா? காலத்தின் சத்தியம். இது யார்தான் பேச முடியும்? ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்கள்ல ஒரு கண்ணு பூமியோட வந்து இணைஞ்சாதான் இதை பேச முடியும். ஹல்லேலூயா. Hope you understand. படிங்க. அன்றியும் உள்ளுபுறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலயத்திலே கண்டேன். திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிடுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த
அப்போஸ்தலர்களோ, தீர்க்கதரிசிகளோ, சுவிசேஷகர்களோ, போதகர்களோ, மேய்ப்பர்களோ, அடையாளங்களினாலோ, அற்புதங்களினாலோ, கனிகளினாலோ, வரங்களினாலோ அந்த புஸ்தகத்தை திறக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Brothers, don't confuse your believers. உனக்கு காணிக்க கொடுக்கறாங்கிறதுக்காக உனக்கே சப்ஜெக்ட் தெரியாம தயவு செய்து விசுவாசிக்கு தப்பான சப்ஜெக்ட் டீச் பண்ணாதீங்க. அது பெரிய பாவம், அது ஆத்தும கொலை. விசுவாசிகளுக்கு அவன் காணிக்க தரங்கிறதுக்காக நீ தெரியாததை அவனை சொல்லி எவ்வளவு தைரியம் இருந்தா, எந்த அளவு துணிச்சல் இருந்தா, இதாவது ஒரு திருத்த உபதேசத்தை தெளிப்பு ஞானசம் கொடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் நடத்திக்கிட்டு நாங்க என்ன நடக்குது உலகத்துல? இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டா கெட்டிக்காரன் வசனத்தை பேசுனா கண்ண பரவாயில்ல சார், குட் ஃபைன். எங்க 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 பாசி விட மாட்டோம், ஒழித்து விட மாட்டோம், பரவத்துக்கு போவோம். எப்படி சார்? ரைட், அந்த கதைலாம் வேண்டாம். நான் அதை பேசி முடிச்சு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். முடிஞ்சு போச்சு. வாசிங்க. வானத்திலாவது பூமியிலாவது பூமிக்கு கீழாவது ஒருவன் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவன் அந்த புத்தகத்தை திறக்கவும் ஒருவன் nobody can see. அப்போ ஒருவனும் பார்க்க கூடாது, ஒருவனும் கேட்க கூடாது, ஒருவனும் பேசக்கூடாதது, ஒருவனும் காணக்கூடாதது, கண்டிராததை, கேட்டிராததை, பார்த்திராததை. பூமிக்கு வந்தானா சிருஷ்டியே நீ சுயாதீனாகணும். சிருஷ்டியே நீ சுயாதீனமாய் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது தேவனுடைய புத்திரனை பூமி நிற்கணும். தேவனுடைய புத்திரனே பூமி நிற்கும் போது மனவாட்டியை ஆயத்தமாக இருக்கணும். மனவாட்டி ஆயத்தமாக போது சரீரமே மீட்படைஞ்சிருக்கணும். சரீரமே மீட்படையும் பொழுது அந்த ஏற்கனவே போட்டு காலின் தடத்துல ஒரு கால் பதிஞ்சிருக்கணும். அப்படி காலில் அது பதியும் பொழுது தெளிக்கப்பட்ட ரத்தமும் கசிந்தரத்தம் நிறுத்தப்படணும். அது நிறுத்தப்பட்ட உடனே பாதாளத்தில் ஒரு நிற்கப்படாது, நரகம் ஆயத்தமா இருக்கணும். என்பதே வாசல்ல அந்திகிறிஸ்து நிற்கணும். இதுவே சமைக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப நீ அங்கிருப்பா யோனி அங்கிருப்பா யோனி அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் இயேசுவோட கன்னிகையை போல் கத்த சபையந்து மன்னர் மன வாழன் இயேசுவை மணந்து பின்னோம் சொல்லரே தானிலாய் ருசிக்க நீ அங்கிருப்பா யோனி அங்கிருப்பா யோனி அங்கிருப்பாயோ சொல்ல என் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோட பேதேரு பவுலும் யோவானும் அங்கே பின்னோர் பிதாக்கள போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ அங்கிருப்பா யோனி அங்கிருப்பா யோனி அங்கிருப்பா யோ சொல்ல என் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன். நண்பா, அதி சீக்கிரமாய் நித்தியத்தில் போகிற பாதையிலே அந்த ராஜரிகமான காலின் தடத்தோடு பூமியிலே ஒரு கால் சீக்கிரமா இணையோ. அது இணைஞ்ச உடனே ஆவி
மெய்யான கூடாரம் தன் ஸ்தானத்துக்கு போய்விடும். பூமியில் அந்திகிறிஸ்து வாசலில் கதவை தட்டுவான். அன்னைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அன்னைக்கு தெரியும் நான் யாரு நீ. ஹalleluya. அது வரைக்கும் குப்பை மாதிரி பேசுங்க சார். நடத்து அடி கொட்ட பேங்க் காசு வருகிறது சார் பட்டயம். இவர்களுக்கு ஐயோ நண்பா, ஒருவேளை டைம் கொஞ்சம் கிடைச்சு நான் என்னங்க சில காரியத்தை பேசுவேன். இப்ப வாண்டு போயிட்டே இருப்பேன். அவர் பெரிய ஆண்டவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், கண்டது உண்மை, கேட்டது உண்மை, பேசுகிறது சத்தியம். இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இது ஒரு உன்னை ஏமாத்துற விசுவாசம் இல்லை. உன்னை ஏமாத்தி வைத்துக் கொள்ள பணம் சம்பாதிக்க பாலிபஸ் பேசல சார். ஹalleluya. உன்னை நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் மறு தப்பிவதற்காக பேசுகிற கடைசி வாயும் அன்பப்பட்ட கடைசி சத்தம் இதுவே. இனி ஒரு பயத்தோட சத்தம் பேச மாட்டாங்க. ஆள் இல்லை சார். ஹalleluya. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே செய்ய வேண்டியது என்ன நண்பா? நான் வாழ்கிற காலம் வார்த்தையின் மாம்சத்தின் காலம் முடிந்து விட்டது. வார்த்தையில் நான் உண்டான சரீரத்தின் காலம் முடிந்து விட்டது. வார்த்தையில் புறப்பட்ட சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளர் ஒரு மெய்யான கூடாரத்துக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த சத்திய ஆவியாகிய வார்த்தையினுடைய மூன்றாவது பரிமாணமாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் பூமியில் அசைவாடுகிறார் என்று காண்பதற்காகத்தான் வெளிப்படுத்துகிற புஸ்தகத்திலே ஆட்டுடைய 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்பட்டன. ஹalleluya, ஹalleluya. அங்கவங்க படிச்ச நான் பேசுறது புறம்பே எழுதப்பட்ட காரியம் அல்ல. நான் பேசுகிறது உள்ளே எழுதப்பட்ட காரியம். ஹalleluya. Oh, what a wonderful God. இந்த சத்தியத்தை கூட கேட்காம, இந்த சத்தியத்துக்காக வாழாம, பிறந்தா என்ன, நீ இருந்தா என்ன, போனா என்ன, எங்களுக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன? உங்க கோபங்களை என்ன பண்ணிரும்? நத்திங், நத்திங். ஒண்ணுமே செய்ய முடியாது. பஸ்காவை ஆசரித்து விட்டால் இஸ்ரேல் எகிப்தை விட்டு கிளம்பி விட்டார் என்று அர்த்தம். பார்வோன் இஸ்ரவேலை பின்தொடர்ந்து விட்டால் இனி அவன் வீட்டுக்கு திரும்ப மாட்டான் என்று அர்த்தம். நல்லா கவனிக்கணும் சார். ஹalleluya. அனுப்பப்பட்ட வேவுகாரரை பேசி மறைத்துக் கொண்டால் அவள் இஸ்ரவேலோடு இணைந்து விட்டால் என்று அர்த்தம். கன்னிகை கற்பவதியாகிவிட்டால் வார்த்தை மாம்சமாகி விட்டது என்று அர்த்தம். யோவான் சத்தமிட்டால் வனாந்தர சத்தம் வந்துவிட்டது என்று அர்த்தம். மேல் வீட்டிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் கேட்டுவிட்டால் பரிசுத்தாவியானவர் அக்கினியாக இறங்கி சபையை ஸ்தாபித்திருக்கிறார் அர்த்தம். நண்பா, மெய்யான கூடாரத்தை கண்டேன் என்று சொல்லி ஒரு சத்தம் விட்டு விட்டால் ஆவியானவர் மனவாட்டியோடு இணைந்து விட்டார் என்று அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. Be called from the mount. These are the royal message. So, எனவே சபைக்கு வேண்டிய காரியங்கள் நித்திய ஒரு பாதையில் ஒரே ஒரு காலடி தடம் இருந்தது. அந்த காலடி தடத்தில் ஒரு கால் இணைய போகிறது. எண்ணப்பட்டு இணைந்து விட்டது. ஹalleluya. அது இணைந்து விட்டால் தெளிக்கக்கூடிய இரத்தமும் கசிந்து கொண்ட இரத்தமும் நிறுத்தப்பட்டு விடும். கிருபாசனம் சிங்காசனமாய் மாறிவிடும். நியாயசனமாய் மாறிவிடும். வாசல் லூசி இருப்பான். நீ அவங்ககிட்ட எல்லாம் செய்தி தருவா. நாங்க அந்த செய்தியெல்லாம் கேட்டோம் சார். ஒன்றை விட அவன் ரொம்ப செய்தி கேட்டு வச்சிருக்கிறான். அவன் கேட்பான், ரைட்டுப்பா செய்தி கேட்ட, ஆமையும் போட்ட, அல்லேலூயா போட்ட, போனியா? போகல, வா என் ஹalleluya. அன்னைக்கு தெரியும் ஜாக்கிரதை. சத்தியத்தை கேட்கிறவனை ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். எவ்வளவு சீக்கிரமாய் இதை பின்தொடர வேண்டுமோ, எவ்வளவு சீக்கிரமாய் எல்லாவற்றையும் விட்டு இதை பின்தொடர வேண்டுமோ, அதை செய்யாத பட்சத்தில் சாத்தானை ஏமாற்றி கொடுப்பார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, சில முக்கியமான காரியங்களை வேத அடிப்படையில் கோடிட்டு காண்பித்து விட்டு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். வாசிங்க, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Revelation chapter 5 verse 2. புத்தகம் திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் மந்திரவாதி யாருக்கு மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற
வானத்திலாவது பூமியிலாவது அப்ப நல்ல கவனிங்க. மிகாவேலாவது காபிரியல் தூதனாவது ஏற்கனவே போன ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்காவது எலியா யாவோட இந்த புத்தகத்தை வாங்க முடியாதுப்பா. ஹalleluya. சொல்ல காட்டும் போது எலியா முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு முடியாது, நீதிமான் லோத்தால் முடியாது, அப்ப புத்தகத்தை ஆபிரகாம் முடியாது முடியாது முடியாது. ஹalleluya. Oh dear friends, it's a royal message. நாம் இருக்கிற காலத்தை மாறி வார்த்தை மாம்சத்தை காலத்தை காட்டிலும் கிறிஸ்து சங்கம சபை காலத்தை காட்டிலும் அன்பா நீ வாழ்கிற காலம் கொடுத்து வைத்த காலம். இந்த தருணத்தை விட்டு விடாதே, இந்த தருணத்தை விட்டால் வருந்துவாய். கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் தாமதம் செய்யாதேவா. கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் தாமதம் செய்யாதேவா. அழைக்கிறார் அழைக்கிறார் விரும்பி வருந்தி அழைக்கிறார் 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 பாவி ஓடி தேவா. உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா? காதலை தட்டும் சத்தம் நீ கேட்கவில்லையா? விண்ணுலகத்தின் மகிமை துறந்த கிறிஸ்து இயேசுவே அழைக்கிறார் அழைக்கிறார் விரும்பி வருந்தி அழைக்கிறார் 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 பாவி ஓடி தேவா. ஹalleluya ஹalleluya. நாம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து இருந்தபோது நாங்க இருந்தா அவரோடு கூட வாழ்ந்துருப்போம். இப்பவே கூட வாழ மாட்டேங்கிறியே, எப்படி நாங்க வாழ்ந்துருப்பா? எப்படி வேலை வர பரிசையோட சேர்ந்து நல்ல ஆணிக்கு இரும்பதை எடுத்து கொடுத்துருப்பா. ஆமா, அன்னைக்கு அவரோட நீ இருந்தீங்கன்னா அன்னைக்கு எங்கூட நீ இருப்ப. ஹalleluya. அன்னைக்கு இருந்த அவர்தான் இன்னைக்கு அவர் வியான கூடாரத்துக்குள்ள நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை அழைப்பவர் விண்ணுலகத்தில் மகிமை துறந்த கிறிஸ்து இயேசு என்பதை மாத்திரம் மறந்து போகாதே. உன்னை வீடு தேடி வந்து உங்களுடைய சாப்பிட்டு உங்களுடைய சேர்த்து சொந்த சொல்லுகிறவர் வானத்தின் தேவன் என்பதை மாத்திரம் மறந்து போகாத நண்பா. சாரி வந்து விட்டு வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசியா போகல. எப்படி போனாங்க? பிச்சைக்கார மாதிரி போனாங்க. சாரி பார்த்து வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசியா போகல. சார் பசிக்குமா, ஏதாவது கொடுக்குறீங்களா? எதுக்கு தெரியுமா? நீ வாண்ட் டெஸ்ட். அவனை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும், இந்த பஞ்சத்தில் தப்பணும் என்பதற்காக தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றி உங்கள்கிட்ட பிச்சைக்காரமா இருப்பார். இவன் அதை என்ன செய்வான்? ரொம்ப கேவலமா பேசுவான், ரொம்ப அலட்சியமா பேசுவான், ரொம்ப கேவலமா பேசுவான். அப்படி நீ பேசுறத கேட்கதானே அவர் வந்தாரு. Naturally he is coming down. நல்ல கவனிங்க. அவர் முகத்துல கால் துப்பிக்கிட்டு தலையில கொட்டிக்கிட்டு ஞாபகத்தை சொல்லுன்னா சொன்னாரா? உடனே என்ன சொல்லிருப்பான்? அவர்கிட்ட அன்னைக்கு பயங்கரமான கிருபை இருந்துச்சு, இன்னைக்கு ஏசு கிறிஸ்து விழுந்து போனான், தலையில கொட்டப்ப கூட சொல்ல தெரியலப்பா. அதனால வார்த்தை மாசம் இல்லையா? அன்னைக்கு அவர்கிட்ட பயங்கர கிருபை இருந்துச்சு, அப்படி மசல தொட்ட விட வெள்ளப்படுத்தி இன்னைக்கு தலையில கொட்டுறாரு, இருக்கிறாரு, விழுந்து போறாருப்பா. சொல்லுடா, சொல்லு. அதுக்கு தானே that's why he is coming down. But truth, வார்த்தையும் சத்தியமும் இணைந்து விட்டால், அந்த காலத்திடத்தில் ஒரு கால் இணைந்து விட்டார் நண்பா. வஸ்தின் தலையில் உள்ள கிரீடமானது இன்னைக்கு எஸ்தர் தலைக்கு மாறிவிட்டது. அதான் ரகசியம் வருக சார், அதான் ரகசியம் வருக. அவர் தலையில் உள்ள கிரீடத்தை
வளர்ந்து ஆகாசூர் ராஜா என்னைக்கு ஒரு அராத தலையில வைக்கிறானோ அதுவே ரகசியம் வருங்க. ஆமென். சபைக்குள்ள காரியத்தெல்லாம் புடுங்கி மனவாட்டிகிட்ட கொடுத்துக்கிட்டு இது இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது முடிஞ்சு விட்டது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி பாலத்தை கத்திக்கிட்டே கிடப்பான், நாம அப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கலாம், கோர்ட்ல கேஸ் போட்டுடலாம், மிரட்டிடலாம், உருட்டலாம். பாப்போமே. ஹல்லேலூயா. சத்தியமா உலகமான பார்க்கத்தான போறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நடக்காத சார். பவுலின் சீலம் தொழுமரத்துல மாட்டி ஜெயில போட்டாங்க. அதனால நடுராத்திரியிலே பவுல் என்ன செய்தாங்க சொல்லுங்க, பாடி துதித்தான். துதிச்ச உடனே அவன் கையில உள்ள சங்கிலி மட்டும் இல்ல, சுத்தி இருந்த திருட கொலகாரன் கள்ளப்பைய எல்லா சங்கிலும் விழுந்துச்சு. எப்படி பாடினா, கர்த்தரை துதிப்போமே அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமே அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. பவுலின் சீலாவை இந்த தொழுமந்திர மாட்டிக்கிட்டு பாடின அந்த பாட்டை எல்லாருடைய சங்கிட்ட மட விழுந்துச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க சார். அதனால அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல கேஸ போட்டு ஜெயில தூக்கி போட்ட உடனே வார்த்தை அதோட முடிஞ்சிருமா? நடக்கு. உலகம் அப்படித்தான் இருக்கும். நாம எப்படி சொல்ல தெரியுமா? ஆண்டவரே நாளைக்கு சிங்கத்தை தூக்கி போட்டு சொல்லிக்கிறான், அந்த சிங்கம் எப்படியா செத்துட்டு ஆண்டவரே, அந்த ராஜாவுக்கு எப்படியா பைத்தியம் முடிச்சுட்டு ஆண்டவரே, உன் ஜெபம் கேட்கப்படாது. கண்டிப்பா சிங்கத்தை அவுத்து விடுவான், உனக்கு உள்ள போடுவான். ஆனா சிங்கம் உன்னை கடிக்காதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போடுவார். ஹல்லேலூயா. உன் ஜெபம் வேற, அவருக்கு டெசிஷன் வேற. நம்ம ஜெபத்தை மாத்திக்கணும். கர்த்தாவே கொடுத்த புத்திரத்துக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த எல்லா துன்பத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீ கொடுத்ததெல்லாம் எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி செத்து ஒப்பு கொடுத்தப்பா, பாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், உனக்கு உருவாக்க ஏண்டா இந்த வாய்க்காது போகும். தேவனை கர்த்ததாமே உனக்கு முன்பாக போவார். அவர் எல்லா எமோரியனையும் எபூசியனையும் அழிப்பதற்கு உனக்கு முன்னே கொலைகளை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் யாரும் அனுப்புவாரு கொலை போட்டுண்டா அவர் நம்முடைய முற்பிதாக்கள் தேவன், மகா பெரிய தேவன். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வார்த்தையின் பரிபூர்ணமாகிய சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் மெய்யான குழந்தைக்கிறதை நாம் காண்கிறோம். அங்கே மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். தேவ ரகசியம் நிறைவேற போகிறது. ஆட்டுக்குட்டின் கல்யாணம் நடைபெற போகிறது. சிருஷ்டி சுவாதனம் பெற போகிறது. அழிவோடு அழியாமை பெற போகிறது. சரீரம் மீட்படைய போகிறது. மனித தேவ சகலை பெற்றுக் கொண்டு ஆட்டோடு கல்யாணம் வந்து போகிற நித்தியங்கிற போகிற பாதையிலே அந்த காலிட தடத்திலே பூமி இருக்கிற ஒரு கால் இணைய போகிறது. வஸ்தனுடைய அந்த கீடமானது எந்த தலைக்கு மாறிவிட்டது என்று சொன்னால் ரகசிய வருகை முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. 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 Thus saith the Lord. Thus saith the Lord. இதெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினார், எனக்காக யாவற்றையும் செய்ததினார். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன்.
எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே. அவர் லவ்விங் ஃபாதர் தேங்க் யூ பிரைஸ் ஃபார் வண்டர்ஃபுல் மார்னிங். கர்த்தாவே பேசும் உன்னதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சத்தியத்துக்காக ஆண்டவரே நிற்கிற மரணமானாலும் புற்றுநோயானாலும் வலியானாலும் வேதனையானாலும் எந்த தடையானாலும் எந்த தார்மீக பொறுப்புகளானாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பொல்லாத செவிட்டாவிகள் குருட்டாவிகள் மாந்திரிகத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் I command you Lord leave the body not kill them Lord. செவிடன் கேட்கட்டும், முட்டவன் நடக்கட்டும், மரித்தவன் எழும்பட்டும். Let the people come to ஆண்டவரே எல்லா பைத்தியங்களும் சேமித்து வரட்டும் ஐயா, ஞானத்துக்கு வரட்டும், கிருபையாய் மூடி மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணு. ஆண்டவரே ஐயா நேசரல்லத உம்முடைய ஆண்டவரே ஐயா நீ பேசின ஆசீர்வாதமான இந்த கடைசி நாட்களில் பார்த்து ஆண்டவரே ஐயா மாவட்ட சத்தியங்களுக்கு நன்றி ஐயா. ஐயா சோதரையா